சிறகு காசே சீரியல்ல ஒரு பக்கம் கண்டிப்பா சிந்தாமணி பண்றது பெரிய ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏதோ அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி அங்கேருந்து ரேகா, சத்யா 2 பேரையுமே பிரிச்சு கூட்டிட்டு போயிருச்சு அங்கருந்து. அ அங்கருந்து கூட்டிட்டு போனதுக்கப்புறமா அவங்க அப்பா முடியாத மாதிரியே கிடக்குறாரு. ஆனா, இது பின்னாடி பெரிய சூழ்ச்சி பண்ணி தான் சிந்தாமணி கூட்டிட்டே போயிருக்கு. அவங்க அப்பாவும் அதே மாதிரியே நடிக்கிறாரு. "ரேகா இங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டுமா? அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு நல்லாகுற வரைக்கும்" அப்படின்னு உடனே, "பரவால்ல நீ இருந்துட்டு வா ரேகா" அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போற சத்யா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 2 பேரும் ஈஸியா வந்து பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து, "நீ கண்டிப்பா என்னோட செக்கப்க்கு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு" அப்படின்னு ரோஹிணி கூப்பிடுறாங்க மனோஜ. ஸோ பப்பரப்பா மனோஜுமே அதுக்கு சரின்னு மண்டையாட்டிட்டு, இன்னொரு பக்கம் நியூமராலஜிஸ்ட் வந்து தனியா கூப்பிட்டு ஐடியா குடுக்குறாரு. "ரூ. 50,000 பணத்த நீ வந்து வாங்கு. அவள்ட்ட தான் மிச்ச காசு இருக்கும்ல நீ குடுத்த 5,00,000த்துல" அப்படின்ட்டு. "இவங்களுக்குலாம் சம்பளம் போட்டுறலாம்" அப்படின்னு. அதே மாதிரி "எனக்கு ஒரு 50,000 குடேன்" அப்படின்னோனே, "எதுக்கு?" அப்படின்னோனே, "இந்த மாதிரி எல்லாரும் இது பண்றாங்க. பிசினஸ்ல எனக்கு தேவைப்படுது" அப்படின்னோனே, "சரி தரேன். நான் வேணா அனுப்பிறட்டுமா?" அப்படின்னோனே, "இல்ல நீ கொண்டு வந்து குடு" அப்படின்னோனே, "சரி நானே கேஷா கொண்டு வந்து குடுக்குறேன்" அப்படின்ட்டு பாவம் போல சொல்லிட்டு போற ரோஹிணி. ஒரு மனோஜ் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளோதான். ரோஹிணியே மனோஜ கொன்றுவாங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ரூம் கட்டணும் அப்படின்ட்டு முதல் செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு விஜயா ரொம்ப பிகு பண்ண, எப்பவும் போல ஸ்ருதி போயிட்டு இந்த மாதிரி நீங்க செங்கல் எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப பாப்புலர் ஆயிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கதைய விட்டு, அங்கருந்து விஜயாவ மாடி கூட்டிட்டு போறாங்க. அப்கமிங்ல செங்கல்லாம் வந்து விஜயா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே எடுத்து குடுக்குறத பார்த்தோனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா உண்மையான பாசத்தோட எடுத்து குடுக்கல. வீடியோக்காக எடுத்து குடுக்குற விஜயா செங்கல் வச்சா என்ன? வைக்காட்டி என்ன? அது புரிய மாட்டேங்குது எல்லாருக்கும். ஸோ விஜயா வந்து செங்கல் எடுத்து வச்சு வீட ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடும் ஒரு வழியா நடக்குது. இன்னொரு சைடு அப்படியே எங்கேயாவது கடத்தி கொண்டு போயிருவாங்க ரேகாவ. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தான் வரப்போகுது. சிந்தாமணி சும்மா விடாது. என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சீக்கிரமே பப்பரப்பா மனோஜுமே இந்த கனகா விஷயத்துல முத்து கிட்ட மாட்ட போறாரு. அந்த மாதிரி சீக்வென்ஸ்ல தான் கொண்டு வர போறாங்க. இந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.